திரு சுமன் கவி இந்த திரைப்படத்தில் பேசக்கூடிய அரசியல் இந்தி எதிர்ப்பு அதுதான் மையக்கருவா இருக்கு. 30, 37, 60களுக்கு பிறகான விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் தொடர்கிறத பார்க்கிறோம். தீ பரவட்டும் என்ற ஹேஷ்டாக் கூட சுற்றி சுழன்று கொண்டிருப்பதை நம்ம அறிகிறோம். இதற்கான பெரிய விளக்கத்தை தந்தார் திரு வேலுசாமி. எப்படி பார்க்குறீங்க சுமன் கவி? அதாவது இன்னைக்கு ஆளக்கூடிய பாஜக அரசு ஒன்றியத்தில் தீவிரமாக ஒரு எதிரியாக முன்னிறுத்தி கொண்டிருப்பது காங்கிரஸை எதிர்த்து போராடிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை கடுமையாக விமர்சிக்கிறது பராசக்தி அப்படின்னா, அந்த பராசக்தி படத்தை வெளியிடுவதற்கு 25 தடைகளை விதிக்குது. இந்த 25 இடத்துல கட்டுப்போடுது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த தணிக்கைத்துறை. அப்போ நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ் கட்சியை பாதுகாப்பதற்கு பாஜக விளைகிறதா? காங்கிரஸ் கட்சியை அதனுடைய கொள்கைகளை தூக்கி நிறுத்துவதற்கு பாஜக முன்னெடுக்கிறதா? அதற்காக பாடுபடுகிறதா? அப்படி இல்லை. அப்போது ஹிந்தி இம்போசிஷன் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு மாநில அரசு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இது அவரது தப்பு கிடையாது. நான் எந்த கட்சியும் குறை சொல்லலை. இந்தியாவை ஒரு முழு நாடாக உருவாக்க வேண்டும், அதை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள உருவாக்கணும்னு நினைச்சு நீங்க மேல இருந்துட்டு ஒரு வேலை படம் பேசும் அரசியல் காங்கிரஸ் காலகட்டம் தானே. நீங்க பராசக்தி என்ற ஒரு சின்ன குறுக்கீடு பொது தளத்தில் இப்படியான கேள்விகள் இருக்கு. அதில் உங்க வாயிலா பதில் பெற விரும்புகிறேன். சமீபத்தில் கூட திமுக எம்பி கனிமொழி அவர்கள் விமான நிலையத்தில் சந்தித்த ஒரு நிகழ்வு, அது பெரிய இந்தி தெரியாது போடான்ற பெரிய ஹேஷ்டாக் பெரிய பேசுபொருளாக உருவானது. ஒரு பொதுவான படத்தை இப்படியான கருப்பொருள் ஒருவேளை ஒரு வாதத்திற்காக நான் சொல்றேன், இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் திட்டமிட்டு ஒரு பராசக்தி என்ற தலைப்பு அந்த காலகட்டத்தின் அரசியல் பேசப்படுகிறது அப்படின்றது நீங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாஜகவோட அதை நம்ம பொருத்தி பார்க்கலாம்னு சொல்றது சரியான்னு கேட்குறேன். இல்லை அதுதான் சொல்றேன். நான் என்ன கேட்குறேன்னா, இல்லை படத்தை எடுத்த நீங்க ப்ரொடியூசரு யாருக்கு என்ன இன்டென்ஷன் இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சார நோக்கம் இருக்குன்னு ஒரு பக்கம் வைங்க. அது காங்கிரஸைத்தான் சுட்டுகிறது, காங்கிரஸை வீழ்த்துவதற்கு, காங்கிரஸை குறை சொல்வதற்காக எடுக்கப்பட்ட படம்னா ஏன் 25 வெட்டு கொடுத்து அது இல்லையா? நான் சொல்றேன், நான் பேசுறேன் சார். தீ பரவட்டும்ங்கிற வார்த்தை காங்கிரஸுக்கு எதிரான வார்த்தையா அல்லது பாஜகவுக்கு எதிரான வார்த்தையா? நீங்க தான் சொல்லணும். நான் கேட்கிறேன். அப்ப யாரு வெட்டினது யாரு? ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தணிக்கைத்துறை தான் வெட்டுது. அப்ப காங்கிரஸை பாதுகாப்பதற்கு 25 வெட்டுக்கள் போட்டு பாஜக வேலை செய்கிறதா? கேள்வி புரியுதா உங்களுக்கு? இப்போ பிரச்சனை காங்கிரஸை பாதுகாப்பதா இல்லையாங்கிறது இல்ல, ஹிந்தி வேணுமா இல்லையா? ஹிந்தி வேண்டாம்ங்கிறதுக்காகத்தான் கீழப்புழுவூர் சின்னசாமியிலிருந்து பல்வேறு நபர்கள் தீக்குளிச்சு இறந்து போனாங்க. அதை எந்த கட்சி எப்போ பயன்படுத்திக்கிட்டுச்சு, அது எப்போ அதுக்கு பின்னாடி போய்கிட்டாங்கிறதெல்லாம் வரலாறாக இருந்தாலும் மக்களுக்கு என்ன வேண்டும் வேண்டாம் இதுதான் நீங்கள் சொல்லணும். இன்னொரு விஷயத்தான் சொல்கிறேன். இப்போது இவர்களுக்கு ஹிந்தி தெரியுமா, இவர்கள் நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்கா, இதெல்லாம் வேற கேள்வி. இப்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. எனக்கு ஜல்லிக்கட்டே தெரியாது. நான் மாட்டை ஒரு நாள் சும்மா கூட வாழை கூட தொட்டது கிடையாது. ஆனால் ஜல்லிக்கட்டு வேணும்னு சொன்னேன். ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறவனுக்கு வேணும்னு சொன்னதை தவிர எனக்கு வேணும்னு சொல்லு. புரியுதா உங்களுக்கு? ஹிந்தி தேவைப்படுறவன் படிச்சுக்கிட்டோம். நான் ஹிந்தி படிக்கணும்னு அவசியம். இன்னும் தெளிவாக சொல்கிறேன், எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பாம்பேயில் இருந்தவங்க, எல்லோருக்கும் ஹிந்தி தெரியும். எங்கள் ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு தெரியாது. என் தங்கச்சி இந்தி திணிப்பு தான் பிரச்சனை என்றால், இல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கணும். தான் பிரச்சனை என்றால் 26ஆம் ஆண்டில் பாஜக ஆட்சியில் இருக்கிறது. நம்ம வேற விஷயத்தை பேசலாம். நான் மீண்டும் அதே சொன்னேன், அதே புள்ளிக்கு தான் மீண்டும் வர சுமன். பராசக்தி என்ற பெயரில் அந்த காலகட்டத்தில் அரங்கேறிய ஒரு நிகழ்வை மையப்படுத்தி எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்றதா இங்க கேள்வி விவாத பொருளாக இருக்கிறது. அதுக்கு தான் என்ன வேலுசாமி விளக்கத்தையும் பகிர்ந்தார். அதாவது காங்கிரஸ் அந்த இடத்துல ஒன்றியத்தில் காங்கிரஸ் இருந்தது, அன்னைக்கு அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதற்கு எதிராக நடந்துச்சு. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுக்கு எதிராக அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு இருந்துச்சு. நான் என்ன கேட்கிறேன், கொள்கை ரீதியாக காங்கிரஸ் உங்களுக்கு விரோதியாக இருந்தால், காங்கிரஸ் பின்பற்றியதற்கு மாறாக நீங்க இந்த மக்களுக்கு ஹிந்தியை இம்போஸ் பண்ண போராட்டத்தை திமுக பயன்படுத்தியது என்றார் வேலுசாமி. இவர்கள் செய்யவில்லை, இவர்கள் அதை ஸ்வீகரித்துக் கொண்டார்கள். நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு நல் வாய்ப்பு காங்கிரசுக்கு இருந்திருக்கும் போது ஏன்
இந்த தமிழ் மக்களுக்கு விரோதமாக இத்தனை பேர் தீக்குளிச்சு சாவதற்கு காரணமாக இருந்திருக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு புத்திசாலித்தனமா பேசுறாங்களா, திமுக பயன்படுத்தி கொண்டது, ஏன் நீங்க பயன்படுத்திக்க வேண்டியதுனா? உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு இல்லையா, நீங்க பயன்படுத்திக்க வேண்டியதானு கேட்கிறேன். அப்போ நான் காங்கிரஸ் சொல்லலைங்க, காங்கிரஸுக்கே நான் காங்கிரஸ் சொல்ல, நீங்க விடுதலை அடைந்த உடனேயே இந்தியாங்கிற நாட்டுக்கே ஒரு பெரிய மிதப்பு இருந்துச்சு. தான் ஒரு பெரிய நாடு, தனக்கு கீழே இருக்கக்கூடிய ரீஜன் எல்லாமே தனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைச்சாங்க. தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு நாடுகள் கூட தனி சாவரிங்கிட்டு கிடையாது நினைக்கக்கூடிய ஒரு உளவியல் இருந்துச்சு. ஒவ்வொரு போரிலும் ஒவ்வொரு நெருக்கடியிலும் தான் அவர்கள் பாடம் கட்டுறாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் இருந்துச்சு, இன்னைக்கு பாஜக இருக்குது. இன்னொரு விஷயத்தை சொல்றேன், காங்கிரஸ் கூட செய்யாத ஒரு மோசமான வேலை பாஜக. அதுதான் கேக்குறாங்க, பாஜக அரசியல பேசாம நீங்க காங்கிரஸ் அரசியல பேசுறீங்க, பொது தளத்துல விமர்சிக்கப்படுகிறது. சுமன் அத மீண்டும் அந்த புள்ளி தான் கேக்குறேன், ஏன் பாஜக செய்கிறது? காங்கிரஸ் அரசியல ஏன் சார் பாஜக செய்யுது? எங்க செய்யுது சார்? கொஞ்சமாவது நான் என்ன கேக்குறேன், ஹிந்தியை இம்போஸ் பண்ணது காங்கிரஸ் காலம் தானே, காங்கிரஸ் செய்யற வேலையை பாஜக செய்யக்கூடாது இல்லையா? ஆனா தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு, 2500 கோடி ரூபாய் கல்விக்கு கொடுக்கிற கடனை நான் கொடுக்க மாட்டேன். எதுக்கு? பிஎம்சி பள்ளிகள், ஹிந்தி இருக்கிற பள்ளியை நீ அங்கீகரிக்க வேண்டாம். யாரு? கவர்மெண்ட். ஐயா எனக்கு வேணும்னா நான் C++ படிச்சுக்கிடுவேன், நான் ஜாவா படிப்பேன், நான் பிரெஞ்சு படிப்பேன், நான் ஜெர்மன் படிப்பேன், ஏன் நான் மலையாளம் கூட படிப்பேன். நீங்க எங்களுடைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ஹிந்தி வர வேண்டும் ஏன் சொல்லணும்? இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சத்துணவுல முட்டை போடுறேன், நான் பீஃப் போடணும்னா வேற ஏதோ போடணும்னா என்னோட இன்டென்ஷனை சொல்ல முடியாது. மக்களுக்கு என்ன வேண்டும்னா அரசு முடிவெடுக்கும். ஒரு பொதுவான கல்வி திட்டத்தை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம். இன்னொன்று, இருமொழி கொள்கையில் நாங்கள் ப்ரொக்ரெசிவாக வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்கேயாவது சொல்லுங்க, 90% மேலே லிட்ரஸி உள்ள நாடு தமிழ்நாடு. எங்க நீங்கள் சொன்னாங்க இல்லையா, பல மொழிகள் தங்களுக்கு அடையாளமே தெரியாத, எழுத்து உருவமே இல்லாத பல மொழிகளை கொண்ட மாநிலமாக பீகார் இருந்துச்சு. இன்னைக்கு ஒற்றை மொழியாக தங்களுடைய ஆட்சி மொழியாக ஹிந்தியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாஜக அரசு ஹிந்திக்கு பதிலாக சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து வைக்குது. அதான் சொல்கிறேன், எங்களுக்கு ஹிந்தி எக்காலத்திலும் எங்களுக்கு ஒத்து வராதது. நீங்கள் யாரு போய் உட்கார்ந்துருந்தாலும் சரி, நான் காங்கிரஸ்னு சொல்லலை, யாரு போய் அங்கே உட்கார்ந்துருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். இங்கே ஒருத்தர் ஓட்டு போட்டுத்தான் எங்களுக்கு வரணும்னு அவசியம். நாங்கள் செத்துருக்கோம் ஐயா, ஒரு ஓட்டுலையா? நான் என்ன கேட்குறேன், 200 பேர் செத்து போன உயிரை விட ஒரு ஓட்டு எங்களுக்கு பெருசா? நாங்கள் இந்த ஓட்டை போட வைப்பதற்காக இன்னும் 200 பேர் சாவாம். நீங்கள் வேணா போய் உட்கார்ந்துட்டு நீங்கள் ஆட்சி, நீங்கள் அதாவது யார் கையையும் தலையில் வைத்து படுக்க வேண்டிய அவசியம் கட்சிகளுக்கு இருக்கலாம், மக்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தமிழனுக்கு இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், உணர்வுள்ள தமிழனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்சிகள் பாரபாடு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்தில் உணர்வுபூர்வமாக செயல்படுவீங்க. திமுக இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டதுன்னா ஏன் அந்த இடத்தில் அன்னைக்கு இருந்த இந்து மகாஜன சபையோ அன்னைக்கு இருக்கக்கூடிய வேற அமைப்புகளை ஏன் பயன்படுத்திக்கல? அன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருந்துச்சுல, ஏன் 200 பேரை கொன்னுச்சு? அப்ப அத்தனை ரத்தக்கரையும் படிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஓட்டு போட்டு தான் எங்களுக்கு வராது வந்த வான்மாவனியாக சொர்க்கமாக அமைஞ்சு போட்டுச்சுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய இந்த செத்து போன ஒவ்வொருத்த மேலையும் எச்சித்து போற மாதிரியான அசிங்கம் இல்ல? மன்னிக்கணும் சார், உங்க வார்த்தை தப்பா பேசுறீங்க. இல்ல, நான் அந்த ஒருத்த ஓட்டு போட்டனால தான் ஆட்சியில மொழியில வரல. என்ன பேசுறீங்க நீங்க? தமிழை 200 பேர் படிக்கிறீங்களா? 200 பேர் செத்து போயிருக்காங்க. ஒருத்த ஓட்டு போட்டா அத நீங்க போடுறீங்க. அத ஓட்டு போட்டா சட்டத்திலே வந்திருக்கும். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க எதிர்ப்பீங்க நீங்க? சார், சட்டத்தையே மாத்தி அமைச்சுட்டால் சட்டத்தை எங்க மாத்துறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொன்னதே தாளமுத்து ராஜா முதல்ல போராடினா, அது தெரியாமலே சொல்லிட்டீங்க. சட்ட எரிப்பு போராட்டம் நடந்தா சொல்லி சட்டத்தை திருத்தணுமா இல்லையா? முதல் சட்ட திருத்தம் யாரால வந்துச்சு? பெரியாரால நடந்துச்சா இல்லையா? தப்பா சொன்னீங்க சார். சார், அது தெரிஞ்சு பேசுங்க, தெரியாம பேசாதீங்க. அது என்ன சொல்லுங்க முதல் சட்டம்? சார் சார், முதல் சட்ட திருத்தம் என்ன அது சொல்லணும், சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல சார், நான் தப்பான முதல் சட்ட திருத்தம் பெரியார் சொன்னார்ல, அது என்ன சட்ட திருத்தம்? எப்படி சொல்லுங்க. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், தப்பான செய்தி இல்ல. நான் உங்ககிட்ட வரேன். சட்ட திருத்தம் என்பது பாராளுமன்ற வரதுக்கு முன்னாலே இருந்துச்சு. சட்டம் திருத்துவது பார்லிமெண்ட் தான் இருந்தோம். அதுக்கு முன்னால வந்ததுக்கு காரணம் என்ன, எப்படி வந்துச்சு, அதற்கு பெரியார் என்ற காரணம் அவர் சொல்லணும். சார், ஒரே ஒரு விஷயம் சார் சொல்லும்போது, சட்டங்களை எல்லாம் ஆய்வு செய்து ரொம்ப உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்து தான் கரெக்டு மாத்துறாங்களா மாத்தலையா? மக்களுக்கு தானே இந்த சட்டம். ஒருத்தர் ஓட்டு போட்டதுனால இவ்வளவு பெருசா நீங்க ஆட்டுறீங்களே, நாங்க 200 பேர் செத்து போயிருக்காங்க, அதை பேச மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், தமிழன்கிற உணர்ச்சி இருந்துச்சுன்னா
வெறும் கட்சிக்காரனா பேச விடாங்க. தமிழ் உணர்ச்சி இருந்துச்சுன்னா இதுல எந்த கட்சி எப்படி வேலை செஞ்சிருந்தாலும் மக்களுக்காக பேசணும். மக்களுக்கு தமிழ் தான் வேணும், மக்களுக்கு இருமொழி தான் வேணும், எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம். இதை பேசுற எந்த படமா இருந்தாலும் அதை நாங்க ஆதரிக்கிறோம். இதை முரண்பாடா பேசுற எதுவா இருந்தாலும் நாங்கள் எதிர்க்கிறோம். இதுல வெறுமனே கட்சிக்காரர் நான் அவர்களை குற்றம் சொல்லல, அவர்கள் பொசிஷன் அது. சுமன் சின்ன குறுக்கீடு, எதிர்ப்பதற்கான டூல் இருக்கு இல்லையா? திரைப்படத்தை கடந்து 8வது அட்டவணையில் சில திருத்தங்களை மேற்கொண்டால் தான் அது அஃபீஷியலா அக்செப்ட் பண்ணப்படும். 18 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எதிர்ப்பை 2026 பேசுகிறது. நான் மிக சரியா புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஆக்கப்பூர்வமாக என்ன செய்தது அப்படின்ற கேள்விக்கான பதில் என்ன? நான் இதுக்கு இன்னொரு விதமா சொல்றேன். வெறுமனே இந்திய எதிர்ப்பு கடந்து நீங்க ரூல்ல இருந்தப்ப என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு ஓட்டு கட்சிகளுக்கும் ஒரு தேவை இருக்குது. அது அரசியல் பண்ணுகிறதா, மக்கள் வாழ்வாதாரத்தை விளையாடுகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டை உங்களால் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லுகிற ராகுல் காந்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து திரைப்படம் வரக்கூடிய காலகட்டம் மிக முக்கியமானது. இந்த திரைப்படம் வெளியாகக்கூடிய காலகட்டம் மிக முக்கியமானது. அடுத்த மாதத்தில் நம்ம சட்டமன்றத்தில் எதிர்கொள்ள இருக்கிறோம். அந்த இடத்தில் இதுவரை இல்லாத 5 ஆண்டுகள் இல்லாத ஒரு அரசியலை ஒரு திரைப்படம் பேசுகிறது. அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை நாடறியும். அதுதான் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. நான் அதான் சொல்றேன். இறந்த 200 பேர் இருக்காங்க இல்லையா? பொள்ளாச்சி சம்பவத்தில் 70 பேர்னு சொல்றாங்க. 250க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்காங்க. அது அந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்படலை. ஆனால் அவர்கள் எல்லாம் தமிழர்களா இல்லையா? அவர்கள் இந்த இந்தி எதிர்ப்பில் தானே இருந்தார்கள். அவர்களுக்கு தமிழ் தான் வேண்டும், இந்தி வேண்டாம்னு சொன்னாங்களா இல்லையா? 1937 அதுதான் நடந்துச்சு. இந்தி எக்காலத்திலும் எதிர்க்கப்பட்டு இருக்கு. ஆட்சியாளர்களை மட்டும் நம்பி தமிழர்கள் ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளவில்லை. மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க சட்டம் இயற்றுங்க. ஏங்க 2500 கோடி ரூபாய் தரல, இன்னும் பொங்கி எழுந்து போராட்டம் வரல. அதுக்காக மக்களுக்கு பாஜக செய்யறதெல்லாம் சரி அப்படிங்கிற உணர்ச்சி வந்துட்டுன்னு அர்த்தம் கிடையாது. நாங்க ஒரு அரசை வைத்திருக்கிறோம், அது போராடும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அதற்கு ஒரு நெருக்கடி வரும்போது தமிழ் மக்கள் வருவாங்க. நீங்க இது ஒரே நாளில் முடிந்து விட்ட விஷயம்னு நினைக்க கூடாது. இது வெறும் சட்டத்தில் வெறும் ஓட்டு போடுவதால் மட்டுமில்ல, மக்கள் நினைத்தால். ஏன் நான் என்ன கேட்கிறேன், 15 வருடத்துக்கு அப்புறம் ஏன் நீங்க மாத்துனீங்க? இப்ப காங்கிரஸே 2வது என்ன பண்ணுது, நீங்கள் விருப்பப்படும் வரை 2வது மொழி வராது, ஒரே மொழி. மக்கள் நினைத்தால் மாற்றிவிட முடியும் அப்படின்றது நான் புரிந்து கொள்றேன். உயர்நீதிமன்றத்தில் தமிழை வடக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ரொம்ப நீண்ட காலமா மக்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியில் அமர்ந்த கட்சிகள் இதற்கான எந்த விஷயத்தையும் பண்ணல. அதான் சார் நான் கேட்டால் மத்திய அரசு சொல்கிறார்கள், மத்திய அரசு வலியுறுத்தி நிறைய இந்தி பேசும் மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தின் மொழி வடக்காடு மொழியா இருக்கு. அப்போ இல்ல சுமன், கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஆக்ட் இல்லாம வெறுமனே மக்கள் தீர்ப்பு, மக்கள் எதிர்க்கிறார்கள் என்பது வெறுமனே அரசியலுக்கு வேண்டும் என்றால் பயன்படும். அது சட்டமாக வந்தால் தானே அது சரி. இப்போ நான் என்ன கேட்கிறேன், நான் கொண்டு வந்த அதாவது நான் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டையோ, நான் என்னுடைய வாக்குறுதிகளையோ என்னுடைய செயல்பாடுகளை நீங்கள் மாற்றியமைப்பதற்கு, அதில் கை வைப்பதற்கு நீங்கள் முனைந்தால் மக்கள் கொந்தளிப்பார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிற வரை இந்த அண்ணாதுரை தான் ஆளுகின்றான் என்று பொருள்னு சொல்றாரு. மக்கள் கொந்தளிப்பார்கள்ங்கிற அச்சம் இல்ல, இந்த வசனத்தை கண்டே அஞ்சுறாங்க. நீங்க அப்ப புரிஞ்சுக்கங்க மக்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மக்களினுடைய பவர் இருக்க போய் தான். நான் இன்னொரு வேற விதமா கேட்கிறேன், தமிழ் ஆட்சி மொழியாக வரலங்கிறது 2வது, ஹிந்தி இன்னைக்கு ஆட்சி மொழியாக வர முடியாத காரணம் என்ன? தமிழ்நாட்டில் அதான் சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். நீங்க ஏன் இன்னைக்கு வரலும் அஞ்சுறீங்க? உங்ககிட்ட தான் சட்டம் இருக்குல்ல, உங்ககிட்ட மெஜாரிட்டி இல்லையா? திரு சுமன் கவி, மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய பார்வை. மொழி என்பது மாநில உரிமை சார்ந்தது, மாநில உணர்வு நிலை சார்ந்தது. இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த விஷயத்தை ஒன்று சொல்லிடுறேன். மத்திய அரசு மாநிலங்களை அதிகாரத்தால் கட்டுப்படுத்தக்கூடாது என்பது முக்கியமான வாதம். அதாவது கவர்னன்ஸ் த்ரூ கான்வர்சேஷன், உரையாடல் மூலமாகத்தான் நடத்தணுமே தவிர டெல்லியில் இருந்து கொண்டு தடியை வைத்து மாநிலங்களை அடக்கி ஆளக்கூடாது. அப்படி நினைத்தால் உங்களது தடி உடைந்துவிடும். அதாவது மாநிலங்கள் என்பது ஒரு ஈக்குவல் ஷேர் உள்ள ஒரு பார்ட்னர், அப்படி நீங்கள் கருத வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகிறார். இப்போ மாநில உரிமைகளுக்காக, மொழி உணர்ச்சியோடு மொழி உரிமைகளுக்காக போராடியது கடந்த காலம். ஏற்கனவே காங்கிரஸ் தடியை பயன்படுத்தி தடியை உடைத்த அனுபவத்திலிருந்து அதனுடைய தலைவர் சொல்லுகிறார், ஒருவேளை கட்சிக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அது முரண்பாடாக தெரிந்தால் ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்களும் ராகுல் காந்தியினுடைய செயல்பாடுகளும் கூட அவர்களுக்கு முரண்பாடாக தெரியலாம்.
இப்போ நாம் ராகுல் காந்தியினுடைய ஒற்றை இலக்கு அதை நிறைவேற்றுகிற இடத்தில் அவர் இருக்கிறார்னு தான் திமுக அவர்களோட அதாவது கூட்டணியில் இருக்கிறது. ஸோ அந்த இடத்தில் தான் கருத்தொற்றுமை உள்ள ஒரு கூட்டணி நம்ம இதை சொல்கிறோம். ஸோ கடந்த காலத்தில் இருந்த காங்கிரஸ் வேறு, இன்னைக்கு அதை விட மூர்க்கமாக பாஜக தான் நம்ம இது மாநில உரிமைகளையும் குறிப்பாக மொழி உரிமையையும் ஒடுக்குகிறது. இதையெல்லாம் செய்கிறதுக்கு ஆற்றல் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இருக்கு. அதை செய்ய மறுத்தால் ராகுல் காந்தி வந்து அதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு. கசப்பாகவில்லை என்பதை கடந்து குழப்பம் இருக்கிறது அப்படின்ற ஏறக்குறைய அதை சரிவிதத்தில் பதிவிட்டு இருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது குழப்பம்னு சொன்னா என்னன்னா, அந்த இடத்துக்கு நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா இன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள் கூட நாளைக்கு மாறக்கூடும். ஏன்னா அது ஃபுல், அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆள வேண்டிய, கட்டுவிக்க வேண்டிய தேவை இருக்குது. நீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு பொசிஷனில் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் குழப்பம் கூட செய்வாங்க. அது வந்து நாம் யாரையும் நம்புவதுங்கிறது கடைசி வரையிலும் கிடையாது. சார் சொன்னாங்க இல்லையா, அதாவது எதுவுமே முற்றுப்புள்ளின்னு ஒன்று முடிந்தது கிடையாது. அதே மாதிரி மாற்றங்கள் நடக்கலாம். அதே மாதிரி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பவர் உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா மாற்றங்கள் நடக்கும். கொள்கைகளில் மாற்றம் நடக்கும், பேச்சில் மாற்றம் நடக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய புள்ளியை வைத்துத்தான் சொல்கிறோம், ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு ஈடு இணையற்ற தலைவராக இருக்கிறார். தட் மீன்ஸ் என்னன்னா, ஈக்குவல் ஷேரிங். கடந்த காலத்தில் எதுவெல்லாம் நெகட்டிவாக மாநில உரிமைகளுக்கு எதிராக இருந்ததோ அதையெல்லாம் ரிவர்ஸில் திருப்புகிற அந்த கொள்கைகளை பேசுகிறார் களத்தில். அவர் நடைமுறைப்படுத்துவார்னு நம்ம நம்புகிறோம். நன்றி.